பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தாவேகா ஜோசப் விஜய் அவர்கள் மீண்டும் சேலத்திலே பிரச்சாரம் செய்வதற்காக அனுமதி கேட்டிருக்கிறார். தேர்தல் கமிஷனுக்கு ஏற்கனவே இந்து மக்கள் கட்சி சார்பிலே கோரிக்கை புகார் மனுவை அனுப்பியிருக்கிறோம். தாவேகாவினுடைய அரசியல் பதிவை ரத்து செய்ய வேண்டும். தாவேகா ஒரு அரசியல் கட்சியே கிடையாது. தேர்தல் கமிஷன் விதிமுறைகளின்படி, தேர்தல் ஆணைய விதிமுறைகளின்படி தாவேகா ஒரு நிகழ்ச்சி கூட நடத்தல. 18 வயது பூர்த்தியானவங்களுக்கு தான் கட்சி. ஆனா தாவேகா கூட்டத்தில் என்ன 18 கை குழந்தைகள் எல்லாம் எடுத்துட்டு வர்றாங்க. அவங்க நடத்துற எல்லா நிகழ்ச்சிகளையுமே சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, வன்முறை, உயிரிழப்பு. 40 பேர் செத்து போயிட்டான். எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க ஆளுங்கட்சி. ஆனா அவங்களை கைது செய்யல, நடவடிக்கை எடுக்கல. யார் தான் கொண்டா? 40 பேர். அந்த மரணத்துக்கு நீதி என்ன? இந்த குற்றத்துக்கு காரணம் யாரு? வெக்கமா இல்லையா? சிபிஐக்கு வெக்கமா இல்லையான்னு கேக்குறேன் நான். ஏன் நடவடிக்கை எடுக்கல? இந்த மரணங்களுக்கு காரணம் யார்? தாவேகாவா? தாவேகா மேல நடவடிக்கை எடு. சரி, அந்த இடத்துல சட்டம் ஒழுங்கை சரியாக பராமரிக்காமல் பாதுகாப்பு கொடுக்க தவறிய திமுகவா? திமுக மேல நடவடிக்கை எடு. அரசு அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடு. 40 பேர் செத்து போயிருக்கான், மறுபடியும் அவன் கூட்டத்துக்கு வர்றாங்க. நீதிமன்றம் இதை வேடிக்கை பார்க்க கூடாது. நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசியல் காரணங்களுக்காக பயந்து கொண்டு மறுபடியும் அவங்களோட கூட்டணி சேர்ந்துடலாமா, அவரை கைது பண்ணா மக்கள்கிட்ட அணுதா, இதை பார்க்காதப்பா. 40 பேர் செத்து போயிருக்கிறான். எஃப்ஐஆர் போட்டிருக்கிற. எஃப்ஐஆர்ல யார் யார் பேர் இருக்கு, அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிற? சிபிஐ எஃப்ஐஆர்லயும் அதே பேர் இருக்குது. இத்தனை நாளாகவும் யாரையும் கைது பண்ணல. இதுக்கு மத்தியில் அவங்க இன்னொரு நிகழ்ச்சி எடுத்துக்க அனுமதி கேட்கிறாங்க. ஆகவே அந்த நிகழ்ச்சியை நீதிமன்றமும் தடை செய்ய வேண்டும், காவல்துறையும் தடை செய்ய வேண்டும். திமுக பயந்துக்குது. திமுக ஜோசப், ஏன்னா திமுக தூண்டிவிட்ட டூல் கிட் தான் ஜோசப் விஜய். திமுக வேற, தாவேகா வேற அல்ல. ஒவ்வொரு தேர்தலுக்கும் திமுக ஒரு நடிகனை தயார் செய்யும். கடந்த தேர்தலே மக்கள் நீதி மையத்தை தயார் செய்தது கமலஹாசனை வைத்திருந்தது. இப்ப கமலஹாசன் என்னங்கிறாரு, நான் ரிமோட்டை ஏன் உடைச்சேன்னா வேற எவனாவது தூக்கிட்டு போயிருவானு உடைச்சாக்க. நீ கையில் இருக்க டார்ச் லைட்ல கலைஞர் டிவி உடைச்சு போட்டு இப்ப என்னங்கன்னா ரிமோட்டை உடைச்சிட்டாங்கிறாரு. அந்த ரிமோட்டை யார் யார் தூக்கிட்டு போனா? ஜோசப் விஜய் தூக்கிட்டு போயிட்டாரா? அதே கமலஹாசன் தான் இப்ப ஜோசப் விஜய். என்னெல்லாம் திமுக சொல்லுதோ அதையெல்லாம் இவங்க 2 பேர்த்தோட நோக்கம் என்ன? பிஜேபி பக்கம், ஏடிஎம்கே பக்கம் ஓட்டு போயிடக்கூடாது. ஓட்டை பிரிக்கிறதுக்காக திமுக டூல் கிட்டா தான். ஏன் விஜய் மேல நடவடிக்கை எடுக்க தயங்குறான்? அதனால இந்த விஜய் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை இந்த நேரத்தில் முன்வைக்கின்றேன். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.